கோவைக்காய் மசாலா சாதம் இதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது. அதுக்கு இந்த மாதிரி பிஞ்சான கோவைக்காய் எடுத்துகிட்டு மேலே இருக்கிற காம்பையும் கீழே இருக்கிற வாழையும் கட் பண்ணிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு அதில் முதல்ல மேரினேட் பண்ணணும். அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு மிளகா பொடியும் மஞ்சள் பொடியும் உப்பும் சேர்த்து நல்லா அப்படியே கிளறி விட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ஊற விட்டுறணும். அதுலேயே இந்த மாதிரி இருக்கும். அதை என்ன பண்ணலான்னா அடுத்தது சட்டி காய வச்சு அதில் வந்து நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுருக்கிறத நம்ம எடுத்து வறுத்து வச்சிட வேண்டியதுதான். வறுத்துனா அப்படியே சுக்காக வறுக்கணும்னு தேவையில்லை. லைட்டாக வதங்கி அந்த மசாலாலாம் அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு அப்புறம் அதை தனியாக எடுத்து வச்சுட்டு அதே சட்டியில் கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சோண்டு நம்ம ஒரு பெரிய வெங்காயம் அதை சன்னமாக நறுக்கி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதை நல்லா அதுவும் வதக்கி விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே அந்த கடலைப்பருப்பு உளுந்தோட அந்த மொறுமொறுப்போடு இருக்கும். இது வதங்கி வரும்போது நம்ம ஒரு பழுத்த தக்காளி அதையும் கட் பண்ணி சேர்த்து அதையும் லைட்டாக உப்பு போட்டோன்னா அந்த தக்காளியெல்லாம் கரைஞ்சிரும். தக்காளி கரைஞ்சி வரும்போது அடுத்தது நம்ம மசாலா சேர்த்துக்க வேண்டியதுதான். மஞ்சள் பொடி கொஞ்சோண்டு, அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு மல்லிப்பொடி நான் 1 ஸ்பூன் தான் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பெருங்காயம் வாசனைக்கும் செரிமானத்துக்கும். இதுக்கப்புறம் நான் சாம்பார் பொடி ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்த பிறகு இதில் நல்லா வழட்டி எடுத்தோன்னு வைங்களேன், தக்காளியில் கரைஞ்சி அந்த ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வரும். இப்போ வந்து தண்ணி ஊற்றி அதை கொதிக்க விட்டுறணும். தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டோன்னா கொஞ்ச நேரத்தில் அந்த தண்ணியெலாம் ட்ரை ஆகி அந்த ஒரு செமி கன்சிஸ்டன்சிக்கு வரும். இப்போ நம்ம உதிராக வேக வச்ச சாதத்தை எடுத்து போட்டு கிளற வேண்டியதான். கோவக்காய் மசாலா சாதம் ரெடி. சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. அந்த சாதத்தை போட்டு அது மேலே வந்து அந்த கோவக்காய் ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம்ல, அதை போட்டால் அவ்வளோதான், சாதம் பக்காவாக ரெடி ஆயிரும். கிளறி விட்டோன்னாக்கா சாப்பிட்டு பாருங்கள், அருமையாக இருக்குது டேஸ்ட்டு. ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக பண்ணிடலாம். கோவக்காய் மசாலா சாதம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்லேயும்.